நீங்க கொள்கை மட்டும்தான் இல்லன்றீங்க, அது மட்டும்தான் காரணமா இல்ல உங்களோட வாக்கு வங்கியை குறி வச்சு விஜய் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு? இந்த கேள்வி ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம வெளிப்படையா பேசிடுவோம். நாம் தமிழ் கட்சி 2021 சட்டமன்ற, நீங்களும் இளைஞர்கள் தான் கோரு, 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 32 லட்சம் வாக்குல வாங்குது. அப்ப விஜய் கட்சி தொடங்கல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 36,50,000 வாக்குல வாங்குது. 4 லட்சம் ஓட்டு தான் இந்த 2021க்கும் 24க்கும் அதிகம். 2024 விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. மைக்கும் சின்னமா வந்துச்சு. அந்த மைக்கை பத்தி ஒரு பாடம் நாங்களும் பேசியிருந்தோம். இப்ப 2000 ஆதரவா எடுத்து, ஆமா எது வந்து நம்ம ஒரு எடுத்துக்கதான். இப்ப அண்ணா சொல்றாருல, என் வீட்டுல பாம்பு புகுந்துச்சு, அடிக்க கையில என்ன தடி கிடைச்சாலும் எடுத்து அடிப்பங்கிற மாதிரி அந்த நேரத்துல வெப்ப நம்ம பயன்படுத்துறோம். தேர்தல் பிரச்சாரம் அண்ணாவே எடுத்துக்கிட்டீங்களே, அண்ணாவே யாரு அண்ணாவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதான் சொல்றேன், அண்ணாவை நீங்களும் எடுத்துக்கிறீங்களே. இப்ப அண்ணாவை நம்ம எப்பவுமே விமர்சனம் பண்ணி பேசணும் கிடையாது. அண்ணாவுடைய கோட்பாடு, அண்ணா நல்ல நோக்கம் தான் கட்சி தொடங்கினாரு. அவர் வந்து இருந்த 1.5 ஆண்டுகள் வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சி நடத்தினாருங்கிறத ஒவ்வொரு மேடையில நம்ம பேசுறோம். அது ஒரு பக்கம் பேசுவோம். 2021க்கும் 24க்குமான இடைவெளி 4.5 லட்சம் ஓட்டு தான். அப்ப விஜய் கட்சி தொடங்கிட்டாரு. அப்ப விஜய் கட்சியோட வாக்கு 4.5 லட்சம் ஓட்டு தானா? இல்ல ஒரு போட்டி போடல, போட்டி போட்டதான் தெரிஞ்சிருக்கும். நம்ம போட்டி போடல. அவர் கிட்டத்தட்ட இப்ப நாம் தமிழ் கட்சிக்கு தான் அந்த வாக்கு நீங்க சொல்றீங்கல்ல, நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு தாவேகோட வாக்குன்னா 2021க்கும் 24க்கும் இடையில 4.5 லட்சம் ஓட்டு தான் நாங்க அதிகமா வாங்கியிருக்கோம். அந்த 4 லட்சம் தான் விஜய் ஓட்டா. இப்ப 2024 ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு. இப்போ 25ல இந்த இடைத்தேர்தலில் நம்ம வந்து ஏற்கனவே வாங்கினதை விட 10,000 ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கோம். 2023 நடந்த இடைத்தேர்தலில் 12,000. யாரும் போட்டி போடல, அதிமுக அழகிட்டாங்க. அதிமுக ஓட்டு எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்றீங்களா? திமுக எதிர்ப்பு ஓட்டு போடணும்ல. திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் இப்படி நாம் தமிழர் கட்சி ஓட்டு தாவேக்காக்கு போயிடும் அப்படின்னா, அப்ப தாவேக்கா ஓட்டுலாம் நாம வந்திருக்குன்னா 2025 இடைத்தேர்தலில் 23,500 ஓட்டு, 11,500 ஓட்டு தான் அதிகமாக இருக்கும். அப்ப அதுதான் ஈரோட்டில் தாவேக்கோட ஓட்டான்னு கேள்வி இருக்குல்ல. அவர் கட்சி தொடங்கிட்டாரு. அப்போ அந்த ஓட்டு எங்க போச்சு? அந்த ஓட்டு ஒரு ஓட்டு இருந்திருக்கு. 2024 இருந்து 25 ஈரோடு இடைத்தேர்தலுக்கு ஒரு ஓட்டு இருந்திருக்கு. தாவேக்கான்னு ஒரு ஓட்டு திமுக போல. ஏன்னா திமுக எதிர்ப்பு கடுமையா, பாசிச திமுக பாயாச திமுக சொல்லியாச்சு. அப்ப அந்த ஓட்டு எங்க? அது நாம் தமிழ் கட்சிக்கு தான் வந்துச்சு அப்படின்னா நாம் தமிழ் கட்சி அப்ப விமர்சனம் பண்ணிருச்சு. புறக்கணிச்சிருக்கலாம்ல. புறக்கணிக்க தேர்தல் அவங்க இன்னைக்கு புறக்கணிச்சிட்டாங்க.